மனசாட்சிடா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா புல்லட் படத்தோட டீசர். இது வந்து நம்ம ராகவா லாரன்ஸ் அண்ணனோட அவர் தம்பி எல்வின் காஞ்சனா 2ல வந்து அந்த அரசலே புர்சலே சாங்கு அசல ஒசல ஐயோ அசல புர்சல கையா வச்சு பத்தல கவுந்தாச்சு 10 கடா முனி வராண்டா அந்த சாங்கில் நடிச்சிருப்பார்ல. அந்த டான்ஸு கூப்பிட்றா தம்பிய அந்த சீனில் வருவார் பேர் எல்வின். ஒரு நல்ல டான்ஸ் ஸ்டெப்பு போடுவார்ல. அவர் முதல் தடவை லீடாக நடிச்சிருக்கார் இந்த படத்தில் புல்லட்டில். அண்ணனும் கேமியோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் படத்தில் தெரியுது. எல்வின் அண்ணா வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் உங்கள் படத்தோட டீஷர்ட் தான் போடுறேன். இப்போ ரியாக்ஷன் தான் நம்ம வீடியோ. சைனாவில் மாங்க்கு இதில் போட்டுக்கிறாங்க. ஒரு சூனியக்காரி தம் அடிக்கிறா. ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் எப்போ எங்கேயும் நிச்சயமாக அது காண்கிறோம். இன்ட்ரடியூசிங் எல்வின். அண்ணா மாதிரியே இருக்கிறாருப்பா தம்பி. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. உன்னைய நான் லூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கலான்றாங்க. திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஷாக் ஆகுது. திடீர்னு சாம்சிஎஸ் தான். இந்த படத்துக்கும் சாம்சிஎஸ் அந்த மியூசிக் தான். நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர் நடிக்கிறார் படத்தில். எதுவிட என்னை தனியாக கூப்பிட்ட, நான் வரேன்டா, நாங்களாம் கூட இருக்கோம். சில டைம்ஸ் உண்மைகள் அறிய அதுக்கும் மிக பெரிய சக்திகள் கிடைக்கும். சுனில் ஆக்டர் சுனில் நடிக்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே அண்ணன் பழைய ரிப்போர்ட்ரு. டைம் இஸ் மோர் பவர்ஃபுல் தான் யூனிவர்ஸ். நேரம் தான் பெருசுன்றாங்க. சாமி, ஒரு லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகுது. இந்த வேர்ல்டுக்கு அகேன்ஸ்ட் டைமுக்கு அகேன்ஸ்டாக ஜெயித்தவன் அவன. டைரி படத்தோட டைரக்டரா? ஓகே டைரி சம படங்க. எப்பா அருள்நிதி அண்ணன் வேற லெவல். அந்த ட்விஸ்ட்டு அந்த டைரியிலே அந்த பேய் வச்சு எல்லாம் சாவாங்க அந்த மலை அடிவாரத்தில். சரியான படம் டைரி. அப்போல்லாம் நான் சேனல் ஆரம்பிக்கலை. 2021-22 தான் அந்த படம் வந்தது. அப்போ பார்த்தேன். சம படங்க டைரி. அந்த படத்தோட டைரக்டர் தானா? அப்போ படம் நல்லா தாங்க இருக்கும். ராகவா அண்ணன் ரெட்டிலாக கேமியோ பண்ணியிருக்கிறாரு. அடிக்கிறாரு தம்பி படத்துக்காக வந்து. இப்படி போட்டு இப்படி போச்சு இப்படி போட்டா இருப்பாருங்க. எப்பா தம்பிக்காக ஒரு ரெட்டில் கேமியோ படத்தில் போட்டு அடி. போலீஸ் மொட்டை சிவா கட்டு அந்த கெட்டப்பு சரக்கு இப்படி நாட்டுறதுக்குள்ள போட்டுடுறாரு. முடிச்சு சிங்கம்பூலி அண்ணன் ஒரு சில எமோஷன்ஸு. வாழ்க்கையில் சில பதில்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை கடந்து போகலான்னு பார்த்தாலும் அது இன்னும் நம்மளை சுற்றி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரே மிஸ்ட்ரியாக இருக்குல்ல. ஷாரா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. திடீர்னு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். டைரியாக அந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த மாதிரி தான் எதுவும் ஒத்துருக்குறாங்க. புல்லட் படம் பேர். ஆனால் ஒரு கடைசியில் ஃபைனலில் ஒரு புல்லட் வண்டி வருது. ஆக்சுவலாக இந்த புல்லட் வண்டியை வச்சு தான் கதைன்னு நினைக்கிறேன். புல்லட்டு காவ் வாங்குற வச்சு தான் கதை. இன்னிசை பாண்டியன் அவர் தான் டேரக்டருங்க. டைரி படம் டேரக்டரா? அப்போனா படம் கண்டிப்பாக அதுவும் ஹிட் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னிசை பாண்டியன் அவர்கள் டேரக்டர். நல்லா தான் இருக்குது. ஒரு த்ரில்லராக இருக்குது படம். எல்வின் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன். நம்ம கேபி பாலாண்ணா மாதிரி அவர் ராகவா அண்ணன் தான் ஃபஸ்ட்டு இளைஞர்களுக்கெல்லாம் எளிய மக்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த ராகவேந்திரா அவர் கும்புற ராகவேந்திரா சாமி, நான் கும்புற ராகவேந்திரா சாமி. எல்லா கடவுளும் வேண்டிப்போம். அண்ணா மெம்மேலும் முன்னேறணும். முனி பார்ட் 4க்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சீக்கிரம் அப்டேட்டை விடுங்கண்ணா. காஞ்சனா மாதிரி கத்தணும்ண்ணா. எனக்கு உங்கள் படத்தில் நடிக்கணும்ண்ணா. எனக்கு ஒரு பேய் கேரக்டர் லைட்டாக கொடுத்தா நல்லாயிருக்குண்ணா. சத்தியமாக எனக்கு உங்கள் படத்தில் எதனா ஒரு பேய் கேரக்டர் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு எதனா ரீச் ஆச்சுண்ணா கொஞ்சமாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேலண்ட் இருக்குண்ணா ப்ளீஸ்ண்ணா வாய்ப்பு கொடுங்கண்ணா.